அரசே, என்னை போன்ற திறமை மிக்க வித்தைக்காரர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. இந்த அவையில் அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் என்னோடு போட்டிக்கு வரலாம் என்று கூறினான். அந்த வித்தைக்காரனின் ஆணவ பேச்சினை கேட்டு மன்னர் வெறுப்படைந்தார். அவனோடு போட்டியிட யாராவது வருகின்றார்களா என அவையினை சுற்றி நோக்கினார். வித்தைக்காரனோடு போட்டியிட யாரும் முன்வராததால் அவர் அரசகுருவை நோக்கினார். மன்னர் தன்னை பார்ப்பதைக் கண்டு அரசகுரு தலை கவிழ்ந்து கொண்டார். மன்னர் கவலையடைந்து இந்த வித்தைக்காரனோடு போட்டியிட நம் நாட்டில் யாருமே இல்லையா என்று வேதனையும் அடைந்தார். மன்னரின் வேதனையை தெனாலிராமன் அறிந்து கொண்டான். உடனே அவன் தனது இருக்கையை விட்டு எழுந்து கொண்டான். மன்னரை வணங்கி நின்றான். அரசே, இந்த வித்தைக்காரன் நல்லபடியாக வித்தைகளை எல்லாம் செய்தான். இதற்காக இவனை நாம் பாராட்டலாம். ஆனால் இவனுக்கு கர்வம் ஏற்பட்டு விட்டது. அதனால் தங்களையும் நாட்டையும் அவமானப்படுத்த தொடங்கிவிட்டான். அதனால் இவனை அடக்கியே ஆக வேண்டும். இவனோடு போட்டி போட நான் தயாராக இருக்கின்றேன் என்றான் ராமன். அரசர் தெனாலிராமனை நோக்கினார். நீ இந்த வித்தைக்காரனை வென்றுவிட்டால் உனக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக கொடுக்கின்றேன். இந்த வித்தைக்காரன் வெற்றியடைந்து விட்டால் அந்த 1000 பொற்காசுகளை அவனுக்கே கொடுத்துடுவேன். போட்டியில் யார் தோல்வியை தழுவினாலும் அவர்களுக்கு 1000 சவுக்கடிகள் கொடுக்கப்படும் என்றார். தெனாலிராமன் மன்னரின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு போட்டிக்கு தயாரானான். அதனை கண்ட வித்தைக்காரனோ ஆத்திரம் அடைந்தான். நீ என்னுடைய திறமையில் ஒரு பகுதியினை தான் பார்த்திருக்கின்றாய். இன்னும் என்னிடம் எவ்வளவோ வித்தைகள் உள்ளன. எங்கள் பரம்பரையே வித்தை காட்டும் பரம்பரையாகும். இந்த உலகில் எங்களை வெல்ல யாருமே கிடையாது. நீ என்னிடம் தோல்வியே தழுவப் போகிறாய் என்றான். உன் பெருமையை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் கண்களை மூடிக்கொண்டு செய்யும் வித்தையை நீ கண்களை திறந்தபடி செய்திட வேண்டும். இதுதான் நான் ஏற்றுக்கொண்ட சவால் என்றான் தெனாலிராமன். நீ என்னுடைய திறமையை இலக்காரமாக நினைத்து விட்டாய் போலும். நீயே கண்களை மூடிக்கொண்டு செய்யும் வித்தையை நான் கண்களை திறந்து கொண்டு செய்திட முடியாதா என்ன? போட்டிக்கு நானும் தயார். போட்டியில் நான் தோற்றுவிட்டால் அரசர் எனக்கு கொடுப்பதாக அறிவித்திருந்த பரிசையும் நீயே பெற்றுக்கொள் என்றான் வித்தைக்காரன். அவையில் அமர்ந்திருந்த அனைவரும் ஆர்வத்துடன் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். தெனாலிராமன் ஒரு கிண்ணத்தில் மிளகாய் பொடியும் மற்றொரு கிண்ணத்தில் தண்ணீரும் கொண்டு வருமாறு காவலர்களிடம் கூறினான். காவலர்களும் அக்கிண்ணங்களை கொண்டு வந்து மேடையில் வைத்தார்கள். தெனாலிராமன் தன் கண்களை மூடியபடி இரு கண்களின் மேல் மிளகாய் பொடியை அள்ளி போட்டான். பின்னர் தண்ணீரால் கழுவியும் கொண்டான். இதனை நோக்கிய வித்தைக்காரன் பயந்தான். இப்போது நான் கண்களை மூடிக்கொண்டு செய்ததை நீ கண்களை திறந்து கொண்டு பார்க்கலாம் என்றான் தெனாலிராமன். வித்தைக்காரன் திடுக்கிட்டான். கண்களை திறந்து கொண்டு மிளகாய் பொடியை அள்ளி போட்டான். தெனாலிராமனின் இந்த லீலையை முழுசாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை ப்ளே பண்ணி பாருங்கள். நன்றி.